ஹாய் ஆல், க்ரீமியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் துளியோண்டு பட்டர் எடுத்துகிட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ரேண்டமாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 இல்லை 3 வந்து தக்காளி அதையும் நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு 2 பல் பூடு, ஒரு துண்டு இஞ்சி, இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தென் அதே கடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து காரம் தராது, கொஞ்சமாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தென் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கேஷ்யூ ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி, அவ்வளோதான்.